இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாரும் வாழ்த்துகிறேன். இந்த நாள்ல கூட ஏசப்பா நம்மோட வேதத்துல இருந்து ஏசாயா 41 அதிகாரம் 10 ஏசாயா chapter 41 verse 10 வேதம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னோடனே இருக்கிறேன், திகையாதே, நானே உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு வாக்குத்தத்தம் சொல்லுகிறார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, பயப்படாத. இன்னைக்கு நமக்குள்ள ஒரு பயம் இருக்குல்ல, நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய எதிர்காலங்களை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து, நம்முடைய குடும்பங்களை குறித்து பயம் இல்லை, என்ன ஆகுமோ, இது எப்படி செய்ய போறேன்னு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ திகையாத, நானே உன் தேவன். ஏசப்பா உங்க கூட இருந்து என்ன பண்ண போறாருன்னா, அவர் சொல்றாரு, நான் உனக்கு பலப்படுத்த போகிறேன். நீங்க நினைக்கலாம், தம்பி எனக்கு பலனே இல்லப்பா, அடிக்கடி நான் இது பலவீனப்பட்டு போறேன், சோர்ந்து போறேன். கர்த்தர் சொல்றாரு, அவர் உங்களுக்கு பலன் தர போகிறாரா. ரெண்டாவது, உங்களுக்கு சகாயம் செய்ய போகிறாரா. நீங்க நினைக்கலாம், தம்பி எனக்கு யாருமே இல்லப்பா, எல்லாமே நானே பார்க்கணும், எனக்கு ஒரு உதவி தேவைன்னா, எனக்கு ஒரு பணம் தேவைன்னா, யாருமே என் கூட இல்லப்பா. இல்லைங்க, உங்க கூட ஏசப்பா இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் உனக்கு சகாயம் செய்வேன். மூணாவது சொல்றாரு, அவருடைய நீதின் வலது கரத்தினால் உங்களை தாங்குவார். ஆமென். உங்க கூட யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, உங்க சொந்த பந்தங்கள் யாரு இருக்கிறாங்களோ இல்லையோ, அப்படின்னு சொல்றாரு, நான் உன்னை தாங்குறதுனால பயப்படாது. ஆமென். செபிக்கலாமா? தகப்பனே, இதோ இந்த நாளில நீ சொன்ன உங்க வார்த்தைக்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தை விசுவாசித்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்க அவங்க கூட இருங்க ஆண்டவரே. நீ சொன்ன உங்க வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிற வார்த்தைப்படி அவங்க வாழ்க்கைக்கிற எல்லா பயத்தை நீக்கி போடுங்க, எல்லா பிரச்சனைகள் போராட்டங்களை நீக்கி போடுங்க, வியாதிகளை நீக்கி போட்டு கர்த்தாவே அவங்களுக்கு இஷ்டப்ப நீங்க பலன் கொடுங்க, அவங்களுக்கு சகாயம் செய்யுங்க. அப்ப அவங்களுடைய நீதின் வலது கரத்தினால் அவங்களை தாங்குபடியா நாங்க செபிக்கிறப்பா. இந்த வாக்குத்தத்தம் அவங்க குடும்பத்துல நிறைவேற்றபடியா நாங்க செபிக்கிறேன். அப்படி செய்ததுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.